ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போது நியூஸ் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். நியூஸ் பேப்பர் வந்து எப்படி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒரு சோர்ஸாக யூஸ் பண்ணலாம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. எய்தர் மெயின்ஸ், ப்ரிலிம்ஸ் அண்ட் இன்டர்வியூ. ஸோ யூபிஎஸ்சி மெயின்ஸ் ரிசல்ட்டும் வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ இப்போ இதுக்கு மேலே இந்த ஒரு 3 months 2 month உங்களுக்கு இன்டர்வியூ வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் எல்லாம் ஆக்சுவலாக. நியூஸ் பேப்பர்ஸ் வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு 2 நியூஸ் பேப்பர் மினிமம் படிங்க ஆக்சுவலாக. தென் சன்செட் டிவி டிபேட்ஸு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பாருங்கள். அதாவது சென்சிட்டிவ் டிபேட்ஸு ப்ளஸ் வந்து இந்த பார்லிமெண்ட்டினுடைய இப்போ டிபேட்ஸ் எல்லாம் வந்து வேறு எதுனா அவங்க ஐஆர் ரிலேட்டடு இதெல்லாம் வந்து ரொம்ப மஸ்ட் இன்டர்வியூக்கு ஆக்சுவலாக. ஸோ இன்டர்வியூக்கு ஒன்றா ஒரு தனி ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது 28th December 2024. ஸோ இதில் ஃபஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இது ஹிந்து தான் பார்த்துருக்கோம். நீங்கள் ஹிந்து படிக்கலாம். அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ். ஸோ இது ரெண்டு வந்து மஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ ஒன்று இங்கே கிடைக்கிறது இதனால பார்த்துக்கோம். ஆன்லைனில் உனக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் கிடைக்கும். ஸோ இந்தியன் எக்ஸ்பிரஸும் மஸ்ட் ஆக்சுவலாக. ரெண்டுமே வந்து கம்பைண்டாக படிங்க. இதில் இல்லாத நியூஸ் அதில் இருக்கும், அதில் இல்லாத நியூஸ் இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸும் இருக்கும் இதில் சேம் நியூஸ்க்கு இதுலேயும் அதுலேயும். ஸோ அதையும் வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவாக எடுத்துங்க. அண்ட் தென் பிஐபியும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ பிஐபி எப்படி படிக்கிறதுன்னு சொல்கிறேன் நான் பின்னாடி. ஸோ ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எம்பி கிளாஷ் அவுட் சைடு ஹவுஸ் பவர் இன்சல்ட் டு அம்பேத்கர். ஸோ இதில் வந்து லோக்சபாவில் வந்து ஹோம் மினிஸ்டர் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்ட்டு இப்போ கிளாஷஸ் அவுட் சைடு அண்டு அப்ரோர்னு லோக்சபா அண்டு எதிரின் ராஜ்யசபா பார்லிமெண்ட்டில். ஸோ நமக்கு என்ன இம்பார்ட்டன்ட்னா இதில் வந்து அம்பேத்கர். ஸோ அம்பேத்கர் ஒரு இம்பார்ட்டண்ட் மாடர்ன் இந்தியாவில் ஒரு இம்பார்ட்டன்ட் லீடர். ஸோ அவருடைய ஹிஸ்ட்ரி, அவர் என்னென்ன புக்கெல்லாம் எழுதியிருக்காரு. ஸோ புக்கு சில டைம் வந்து புக்கெல்லாம் அம்பேத்கர் இந்த புக்கெல்லாம் எழுதியிருக்கான்னு ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ். ஸோ அந்த பர்சனாலிட்டியே வந்து டார்கெட் பண்ணுங்கள். அவருடைய ஒர்க்ஸு, அடுத்த கான்ஸ்டியூஷன் டிராஃப்ட் அவர் தான் ரெடி பண்ணார். ஸோ அந்த மாதிரி அவருடைய ஒர்க்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி வந்து டார்கெட் பண்ணுங்கள். Then second news வந்து NGT orders Kerala to clear medical waste dumped in the TN. ஸோ NGT சதர்ன் பெஞ்ச் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேரளா கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் டம்ப் பண்ண இது வந்து எடுக்க சொல்லியிருக்கு, கிளியர் பண்ண சொல்லுவாங்க வித்தின் 3 days. ஸோ இதில் நமக்கு என்ன இம்பார்ட்டன்ட்னா நேஷனல் க்ரீன் ட்ரைபுனல், நேஷனல் க்ரீன் என்ஜிடி வந்து இப்போ 2021-22 சரியான அப்படிங்களா. பட் அதில் வந்து NGT கேட்டாங்க ஆக்சுவலாக மெயின்ஸில். ப்ரிலிம்ஸ்க்கு எக்ஸாம் வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஒரு NGT ஒரு 2 page நோட்ஸ் வந்து எடுத்து வச்சிங்கன்னா மெயின்ஸு ப்ரிலிம்ஸு பக்கவோ தரவோ ரெடி ஆகிடலாம். அதுக்கப்புறம் இது சும்மா எதுனாச்சும் ஒரு நியூஸ் வந்தால் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம், ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ NGT எப்போ வந்து அதுக்கு ஆக்ட் ரெடி பண்ணாங்க, எந்த வருஷம் வந்தது கேம் டு எக்ஸிஸ்டன்ஸு, அப்புறம் வந்து எங்கெங்கெல்லாம் ரீஜனல் பிரான்ச்சஸ் இருக்குது, எங்கே பிரின்சிபல் பெஞ்ச் இருக்குது, அப்புறம் அவங்க என்னென்ன இவங்களால ஆர்டர்னால என்விரான்மெண்ட்டுக்கு என்னென்ன பாசிட்டிவ்ஸ்லாம் நடந்திருக்கு இது வரைக்கும், இந்த என்னென்ன அவங்களுடைய ஒர்க்ஸ் அந்த மாதிரி கேட்டாங்க ஒரு 10 mark கொஷின்ஸ். ஸோ அது மாதிரி எடுத்து வச்சிங்க ஒரு இதுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஸ்பில் கமாண்டர். ஸோ அது வந்து மிலிட்டன்ட்டு. ஸோ தட் இஸ் நாட் மச் இம்பார்ட்டன்ட் இப்போ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்து வந்தீங்கன்னா பேஜ் நம்பர் 2ல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மானிட்டரிங் வைல்டு எலிஃபெண்ட் ஆன் தி லூஸ். ஸோ இதில் நமக்கு என்ன இம்பார்ட்டன்ட்னா முதுமலை டைகர் ரிசர்வ். இது வந்து ஒரு 1 month நம்ம பார்த்துட்ருக்கோம். முதுமலை டைகர் ரிசர்வ், ஆனைமலை டைகர் ரிசர்வ் இதெல்லாம் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ முதுமலை டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குது? வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸ்னால் என்ன? வெஸ்டர்ன் காட்ஸ் பயோஸ்பியர் ரிசர்வாக இருக்குது. அது எப்போ வந்து டிக்ளேர் பண்ணாங்க? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டீப்பாக போங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதில் 3 important பாயிண்ட்ஸ் இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது, முதுமலை டைகர் ரிசர்வ் இருக்குது, அது எலஃபண்ட் இருக்குது, இந்தியன் எலஃபண்ட். அது வந்து ISCNல என்ன கேட்டகரியில் இருக்குது? வல்னரபிள் இருக்கா, என்டேஞ்சர்டு இருக்கா, எக்ஸிஸ்ட் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டில் இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஸோ டீப்பாக அது ஒரு 3 சேர்த்து எடுத்தீங்க. முதுமலை டைகர் ரிசர்வ்னால் என்னென்ன டிப்பான டைகர் ரிசர்வ் இன் சவுத்தன் இந்தியா, இன் தமிழ்நாடு. ஸோ டைகர் ரிசர்வ் வந்து ரீசெண்டாக இது வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இந்தியாவில் எத்தனை டைகர் ரிசர்வ் இருக்குது? ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்சிவாக நமக்கு தேவை. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பாயிண்ட்டு நீங்கள் அணுகணும். சும்மா நியூஸ் பேப்பரில் இருக்குது அப்படியே பார்த்துட்டு படிச்சுட்டு போகிறது தட் வில் நாட் ஹெல்ப் இன் தி எக்ஸாமினேஷன். ஓகே.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேபிட்டட் கண்டிகுட்டி தி நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் டு ப்ரொடெக்ட் த நீல்கிரி டேர். ஸோ ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்துருந்தோம் நம்ம ஆக்சுவலாக நீல்கிரி டாருக்கு வந்து அந்த ரேடியோ இது வந்து பொறுத்துறாங்க அப்படின்ட்டு அது ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன்ட்டு. ஸோ நீல்கிரி டார்னா என்ன, இதனுடைய எண்டு, இது எங்கெல்லாம் இருக்குது, இதனுடைய ஹேபிட்டேட் எங்கே, வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸில் நீல்கிரி டார் இருக்குது. ஸோ நீல்கிரி டார் வந்து ஐயூசிஎன் லிஸ்ட்டில் என்ன கேட்டகரி, வல்னரபிளா, என்டேஞ்சர்டா, இல்லை நில்லி த்ரிட்டண்டா, அந்த மாதிரி. அடுத்து வந்து இராவிக்குளம் நேஷனல் பார்க் அப்படின்னு இருக்கு. இராவிக்குளம் ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஸோ இராவிக்குளம் அது வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நீல்கிரி டார் மட்டும்தான், பேஜ் நம்பர் 4. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 6 என்ஜிடி ஆர்டர்ஸ், அந்த கேரளா டம்ப் பண்ண வேஸ்ட்டை வந்து ரிலீவ் பண்ண அது ஒன்று தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஸ்கீம் கவரேஜ் crosses 2 crore சிஎம் ஆன்சர் கிட் டு மைல்ஸ்டோன் பெனிஃபிஷியரி. ஸோ இது வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த மாதிரி என்னென்ன ஹெல்த் ஸ்கீம் இருக்குன்னு அப்படின்னு பார்த்துக்கலாம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அது யூபிஎஸ்சிக்கு அது ஒன்றும் இம்பார்ட்டண்ட் இல்லை ஆக்சுவலாக. தென் ஸோ பேஜ் நம்பர் 7 வந்து பார்த்தீங்கன்னா போலா சுண்டியல் பாய்ஸ் டு பிகேம் ஏ சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ இது வந்து இஸ்ரோ வந்து டெவலப் பண்ணுறாங்க. இது ராக்கெட் கார்டன் டு டிஸ்பிளே தி ராக்கெட் கார்டன். ஓகேவா? ஸோ இது என்னன்னு இது சும்மா ஒரு 1 மார்க் ப்ரிலிம்ஸ்க்கு கேட்குறது தான் வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னா என்னன்னு மட்டும் சர்ச் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. அப்படி இல்லை வேறு எதுனா நீங்கள் மேகசினில் படிச்சிருந்தாலும் ஓகே. ஸோ ரியல்டி சிக்கன் ஸ்ரீலங்காஸ் தமிழ் கொஷின். ஸோ இப்போ ரீசெண்டாக இவரும் வந்திருந்தார், ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் டு இந்தியா. ஸோ இதில் வந்து அந்த தமிழ் கொஷின்ஸை வந்து டேக்கப் பண்ணாங்களா இல்லையா அதனுடைய இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட் என்னென்னா 13th அமெண்ட்மெண்ட்டு. இட்ஸ் கான்ட்ரவர்ஷியல் அப்படின்னா என்ன, 13th அமெண்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பாருங்கள். மற்றபடி வேறு ஒன்றும் இம்பார்ட்டண்ட் இல்லை இதில். ஏன்னா நம்ம வந்து மல்டிபிள் ஆங்கிள் தான் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஐஆர் கொஷின்ஸில். அடுத்து பாசிட்டிவ் டைரக்ஷன் இந்தியா மஸ்ட் என்ஷூர் கிரேட்டர் டிரான்ஸ்பரன்ட் இன் டாக்ஸ் வித், இதெல்லாம் வந்து மெயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட், இது இன்டர்வியூ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம சைனாவோட எப்படி வந்து ரிலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெக்கானிசமாக எப்படி கொண்டு போகலான்றதை வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம எப்படி என்கேஜ் பண்ணலாம், எஸ்சிஓ சம்மிட்டு, ஷங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அந்த சம்மிட்டெல்லாம். ஸோ இந்த மாதிரி இது மெயின்ஸை விட உங்களுக்கு இதுக்கு என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள் இதை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி அண்ட் அப்சல்யூட் இந்தியன் ஸ்டாண்ட்ஸ். ஸோ இது என்ன பார்க்குறாங்கன்னா நமக்கு ஹியூமனிட்டி மேலே அதிகமான கிரைம்ஸ்லாம் இருக்குது, பட் இந்தியாவில் வந்து தே நாட் டேக்கிங் தட் மச் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 இம்பார்ட்டண்ட் இதில் இருக்குது ஆக்சுவலாக. என்னென்னா கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி ட்ரீட்டி பை த யூஎன் ஜென்ரல் அசம்பிளி. ஸோ இது ஒன்று அப்படின்னா என்னென்னு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அடுத்து ஐசிஜே இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், எல்லாமே ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. தென் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு. ஓகே, ஸோ இதெல்லாம் என்னென்னா இதெல்லாம் இந்த 3 ஆர்கனைசேஷனில் யாரெல்லாம் மெம்பர், இந்தியா மெம்பராக இல்லையா, இது எப்போ வந்து துவக்கி வச்சாங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸ் இந்த மாதிரி கொஷின் இப்போல்லாம் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தென் அடுத்து வந்து ஃபார் சர்வைவல் ஸ்கில்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீட் போட் வந்து குஜராத்தில் அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லைங்களா, அதனால. ஸோ தட் இஸ் நாட் மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் ஆக்சுவலி இந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. தென் இந்த பேஜ் நம்பர் 9 வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. ஷுட் லெஜிஸ்லேச்சர் இன் இந்தியா ஹேவ் எ ஃபிக்ஸட் டென்யூஸ் ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட், 2 ஆத்தர் கோட் பண்ணுறாங்க. இதில் என்னென்னா இது வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு தி சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ். ஏன்னா சைமல்டேனியஸ் எலெக்ஷன் வந்து 5 வருஷம் ஃபிக்ஸ்டு, எதர் அசம்பிளி எம்எல்ஏக்கும் சரி, எம்பிக்கும், லோக்சபாவில் எம்பிஸ்க்கும் சரி ஃபிக்ஸட் டென்யூர். ஸோ அது வந்து வேண்டுமா வேண்டாமான்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் அந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ்க்கு ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் வந்து இதுலேருந்து எடுத்து வச்சுங்க. தட் ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட், தட்ஸ் இட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் சஜஸ்ட் கோர்ட் டு ரிஜெக்ட், பேஜ் நம்பர் 10 வந்து யூஎஸ் சஜஸ்ட் கோர்ட் டு ரிஜெக்ட் பிளீ ஆஃப் ரானா அகேன்ஸ்ட் இன்ட்ரடிக்ஷன். ஸோ நமக்கு இது என்ன இம்பார்ட்டன்னா, எக்ஸ்ட்ரடிக்ஷன்னா என்ன, இந்தியாவில் எக்ஸ்ட்ரடிக்ஷன் லாஸ் எல்லாம் இருக்கா இல்லையா, எந்த மாதிரி எக்ஸ்ட்ரடிட் பண்ணலாம்,
ஸோ இந்த மாதிரி இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும், இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி எடுத்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெர்மனண்ட் பேன் இம்போஸ்ட் ஆன் கிராக்கர்ஸ், பெர்மனண்ட் பேன் இம்போஸ்ட் ஆன் கிராக்கர்ஸ் இருக்குது, டெல்லி டெல்ஸ் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து எதுக்குன்னா நமக்கு வந்து அங்கே பொல்யூஷன் வந்து அதிகமாக இருக்குது, ஏர் பொல்யூஷன். ஸோ அதை எப்படி கில் பண்ணலாம் அப்படின்ற சால்வ் பண்ணலான்றதுக்கு இது ஒரு மெத்தடு. ஸோ சுப்ரீம் கோர்ட்டும் இது நிறைய ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்திருக்கு. ஸோ இது மெயின்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மெயின்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பொல்யூஷன் எப்படி கிரேடட் ஆக்ஷன் பிளான்லாம் வருது. ஸோ டெல்லி பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதுவே ஒரு 10 மார்க் கொஷின் இல்லை 15 மார்க் கொஷின். இதை GS2 வரலாம், இல்லை GS3 என்வரான்மெண்டல் வரலாம். ஈவன் சம்டைம் சொசைட்டியில் ஜியோகிராஃபியில் கூட வந்திருக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம நியூஸ் பேப்பர் வந்து நான் இதில் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக நீங்களாம் வந்து படிக்கணும். வி கான் ஸ்பூன் ஸ்பீடு, தட் வெரி மச் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட்டு. இப்படிலாம் இது யூ டு அப்ரோச், இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். தட் வில் டேக் யூ இன் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இன் எனி எக்ஸாமினேஷன். ஸோ அடுத்து வந்து பார்ப்போம். அடுத்து பேஜ் நம்பர் 12, 11 ஒன்றும் இல்லை, எல்லாம் இந்த நியூஸாக இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 12 வந்து ஏகலவ்யா ஸ்கூல் ஸ்ட்ரகிள் டு மீட் 5% PVTG சப்கோட்டா. ஸோ 2020 வந்து PVTGஸ்னால் என்ன, அதை பேஸ் பண்ணி ஒரு கொஷினே வந்தது ப்ரிலிம்ஸில். ஸோ நமக்கு இதில் ரெண்டு பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டு. PVTGஸ்னால் என்ன, பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ். ஸோ அதனால் அதில் எத்தனை ட்ரைபல் குரூப்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் யார் யார், அவங்க எங்கெங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்காங்க, எந்த ஸ்டேட்டில் வந்து அதிகமான PVTGs இருக்காங்க, இதை வந்து யார் நோட்டிஃபை பண்ணுறா, ட்ரைபல் மினிஸ்ட்ரியா இல்லை ஹோம் மினிஸ்ட்ரியா, இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அடங்கணும் இதை. அடுத்து வந்து ஏகலவ்யா ஸ்கூல்ஸ். ஏகலவ்யா ஸ்கூல்ஸ்னால் என்ன, அது வந்து யார் ரன் பண்ணுறாங்க, யார் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க, அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் யார் வந்து நோட்டிஃபை பண்ணுறாங்க, எங்கே வந்து அதிகமாக இருக்குது, எந்த ஸ்டேட்டில் வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, ஸோ தட் இஸ் மச், தட்ஸ் வாட் யூ கேன் see in this பேஜ் நம்பர் 12. அடுத்து பேஜ் நம்பர் 13. பேஜ் நம்பர் 13 பார்த்தீங்கன்னா சென்டர் செட்ஸ் June 26 டெட்லைன் ஃபார் சோலார் ஃபார்ம்ஸ் டு அடாப்ட் இந்தியா மேட் சோலார் செல்ஸ். ஸோ நமக்கு என்ன இம்பார்ட்டண்ட்னா இந்த சோலார் வந்து அதிகமாக கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ வந்து ஒரு கரப்ஷன் கேஸ் கூட நியூஸில் வந்துட்டே இருந்தது, இது எல்லாமே சோலார் இது பேஸ் பண்ணி. ஸோ இதில் என்ன இம்பார்ட்டண்ட்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவல் எனர்ஜி, அதில் என்னென்ன சோலார் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, எப்போ லான்ச் பண்ணாங்க, அதனுடைய பெனிஃபிஷரிஸ் யார், எவ்வளோ டார்கெட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா PM ரூஃப்டாப் சோலார் ப்ரோக்ராம், அது ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அடுத்து PM குசும், அது ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இந்த 2 ப்ரோக்ராம் பற்றி நல்லா டீட்டெயிலாக படிங்க. அடுத்து வந்து இப்போ இந்தியா சோலார் மிஷன் நம்ம வந்து கமிட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இன்டர்நேஷ்னல் சோலார் ஏஜென்சி, அப்புறம் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் எவ்வளோ வந்து டார்கெட் வச்சுருக்கோம் நம்ம இந்தியாவிலேருந்து. அப்புறம் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸு, அது வந்து எங்கே பேஸ் பண்ணி நம்ம அதான் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் லெவல் ஆர்கனைசேஷன் இந்தியாவில் பேஸ் ஆகிருக்குது, குருகிராமில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டிடியூட் ஆங்கிளில் வந்து அது ரிலேட்டட் இதுவெல்லாம் நீங்கள் கேதர் பண்ணணும் நியூஸு. ஸோ சோலார் ரிலேட்டட் ஸ்கீம்ஸு, பாலிசி, அது மாதிரி போட்டுட்டு ஒரு 2 பேஜ் நோட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 பேஜ் நோட்ஸ் ரெடி பண்ணி மேக்ஸிமம் 2 hours ஆகும், இல்லை 3 hours ஆகும். அவ்வளோதான். இது ரெடி பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இந்த மாதிரி ப்ரிலிம்ஸ்லேயும் கொஸ்டின் கேட்கலாம், மெயின்ஸ்லேயும் கொஸ்டின் வரும், இதுலேயும் இன்டர்வியூலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காம்ப்ரிஹென்ஷனாக இதை நோட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 14, இது வந்து IR ரிலேட்டட் மொத்த வேர்ல்டு நியூஸ் இருக்குது. ஸோ இதில் மாதிரி நாட் மச் இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலி ஏர் ஸ்ட்ரைக்ஸ் ஹிட் ஏமன். ஸோ இஸ்ரேல் வந்து ஏமன்லேயும் வந்து தாக்கியிருக்காங்க. ஸோ அதுனா என்ன, எங்கெல்லாம் போயிருக்கு அப்படின்ட்டு, ஏமனுடைய ஜியாகிரபின்னு என்ன, ஜியாகிரபி ப்ளஸ் வந்து பார்டரிங் கண்ட்ரிஸ், நெய்பரிங் கண்ட்ரிஸ், இது தெரிஞ்சுட்டா போதும். ஸோ மேக்ஸிமம் 2 hours ஸ்பெண்ட் பண்ணிங்க. ஏன்னா நியூஸ் பேப்பருக்கு போத் ஐ எம் சேயிங் நியூஸ் பேப்பருக்கு மட்டும், ஏன்னா இட் வில் கிவ், ஏன்னா இப்போ எல்லாமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் கொஷின்ஸ் தான் நிறைய வருது. ஸ்டாட்டிக் பார்ட் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்படி நோட்ஸ் எல்லாம் எடுக்கணும், எப்படி கேதர் பண்ணலான்ட்டு. தேங்க்யூ.